மக்ரூனியில் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: மக்ரூனி, கேசரி பவுட்ரு, சர்க்கரை, ஏலக்காய், நெய். இந்த 5 பொருளை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் அந்த மக்ரோனி எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா 2 வாட்டி கலரிட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா ரொம்ப அழிஞ்சிரும். இதோடு எடுத்து வெடிக்கட்டி இது மாதிரி வச்சுக்கோங்க. ஆறின ஒன்று ஒரு தட்டில் காய வச்சிட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். இப்படியே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். அப்புறம் சரியாயிடும் செய்கிறது போது. இப்போ எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மழமழன்னு வேணால் கொஞ்சம் நொய்யாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மழமழன்னு அரைக்க வேணாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு எடுத்து அதில் வறுத்துருங்க. நான் எதுக்குமே முந்திரி பருப்பு போட மாட்டேன். ஆனால் முந்திரி பருப்பு போடுன்னு சொல்கிறதுனால நான் போடுறேன். அதை கூட எடுத்து வச்சு தான் பசங்க சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அந்த முந்திரி ஒருத்தம் பாருங்க, அந்த கடாயிலே 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதே கப்பால் 1 கப்பு சர்க்கரை. ஸ்வீட் அதிகமாக வேணால் இன்னொரு 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துருங்க. சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. சர்க்கரை கரையிட்டோம். ஆனால் இந்த கேசரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது சாப்பிட்டு பாருங்கள். ரவை கேசரியோட இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கேசரி. இப்போ ஏலக்காய் தூள், கேசரி பவுடர், இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறோம் கட்டி இல்லாமல். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை மாதிரி நல்லா கலக்கிடுங்க. கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா கலக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். இதை பாருங்கள், கட்டியே இல்லை. இதை மாதிரி கலக்கிங்க. இப்போ கொஞ்சம் மீடியமாக ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா இது மாதிரி கலக்கிட்டே இருங்களா, தீஞ்சிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெய்யை கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறிடுங்க. நமக்கு தேவையான நெய்யை ஊற்றிக்குங்க. நல்லா உளுத்திட்டு நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டு அதை கலக்கிட்டு இறக்கிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மறுபடியும் அதை செய்வோம். ரொம்ப ஈஸியான முறையில் இதை செஞ்சிடலாம். ரவை கேசரியோட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.